2025 ஆனி மாதம் ரிஷப ராசி நேயர்களுக்கு எப்படி இருக்க போகுது? அசுபம் அப்படிங்கிற விஷயத்தை விரும்பாத ரிஷபம் சம்பந்தப்பட்ட ராசிக்காரர்களுக்கு இந்த ஆனி மாதம் ஓரளவு அல்லல்கள் குறையக்கூடிய ஒரு அமைப்பாக தான் இருந்துகிட்டு இருக்கும். மாதம் முழுவதுமே மனசுக்கு பிடித்த ஒரு சில நிகழ்வுகள் நடக்கக்கூடிய பாக்கியத்தில் இருந்துகிட்டு இருக்கும். அதே மாதிரி இந்த மாதம் முழுவதும் மட்டுமல்ல, அடுத்து வரக்கூடிய 2.5 வருஷங்களுக்கு லாபஸ்தானத்தில் சனி பகவான் இருக்கிறதுனால சக்கை போடு போடக்கூடிய அளவுக்கு மிகப்பெரிய சரளமான பண வரவுகளை சந்திக்கக்கூடிய ராசியாகவும் ரிஷபராசி இருந்துட்டு இருக்குது அப்படிங்கிறதுல சந்தேகம் இல்லை. இருந்தாலும் ராஜயோகம் டிவி நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் உங்க பிரீத்தி சுரேஷ். ஆனி மாதம் ஸ்டார்ட் ஆக போகுதுங்க. ஆமாங்க, 2025 வரப்போற ஆனி மாதத்துக்கு 12 ராசியோட மாத பலன்களை தான் இன்னைக்கு நம்ம நிகழ்ச்சியில பார்க்க போறோம். அதாவது 2025 ஜூன் 15ஆம் தேதி முதல் 2025 ஜூலை 16ஆம் தேதி வரை இருக்கிற 12 ராசியோட மாத பலன்களை தான் இன்னைக்கு பார்க்க போறோம். அண்ட் நமக்காக பலன் சொல்றதுக்காக ராஜயோகம் புகழ் டாக்டர் ராம் சார் அவர்கள் நமக்காக காத்துட்டு இருக்காரு. அவரை நிகழ்ச்சிக்குள்ள வரவேற்கலாம். வணக்கம் சார். வணக்கம். 2025 ஆனி மாதம் ரிஷப ராசி நேயர்களுக்கு எப்படி இருக்க போகுது அப்படிங்கிறத பார்க்க போறோம். அதாவது ஜூன் 15 2025 இருந்து ஜூலை 16 2025 ரிஷப ராசி நேயர்களுக்கு எப்படி இருக்க போகுது சார்? பொதுவாகவே அசுபம் அப்படிங்கிற விஷயத்தை விரும்பாத ரிஷபம் சம்பந்தப்பட்ட ராசிக்காரர்களுக்கு இந்த ஆனி மாதம் ஓரளவு அல்லல்கள் குறையக்கூடிய ஒரு அமைப்பாக தான் இருந்துகிட்டு இருக்கும். மாதம் முழுவதுமே மனசுக்கு பிடித்த ஒரு சில நிகழ்வுகள் நடக்கக்கூடிய பாக்கியத்தில் இருந்துகிட்டு இருக்கும். அதே மாதிரி இந்த மாதம் முழுவதும் மட்டுமல்ல, அடுத்து வரக்கூடிய 2.5 வருஷங்களுக்கு லாபஸ்தானத்தில் சனி பகவான் இருக்கிறதுனால சக்கை போடு போடக்கூடிய அளவுக்கு மிகப்பெரிய சரளமான பண வரவுகளை சந்திக்கக்கூடிய ராசியாகவும் ரிஷபராசி இருந்துட்டு இருக்குது அப்படிங்கிறதுல சந்தேகம் இல்லை. இருந்தாலும் ராசி அதிபதி சுக்கிர பகவான் விரயஸ்தானத்தில் இருக்கிறதுனால சேர்த்து வச்ச சேமிப்புகளில் சிறிதளவு குறையக்கூடிய அல்லது சேமிப்புகள் கரையக்கூடிய சூழலும் இந்த ஆனி மாதத்தில் அதிகமாக இருக்கும் அப்படிங்கிறது உண்மை. அதே மாதிரி உஷ்ண கிரகமாக விளங்கக்கூடிய சூரிய பகவான் குடும்பஸ்தானத்தில் இருக்கிறதுனால கணவன் மனைவிக்குள்ள தேவையில்லாத வாக்குவாதம் வர்றது, இருவருமே ஒரே மாதிரியான கருத்துக்களில் உடன்பாடு இருந்தால் கூட அந்த கருத்துக்களை வெளிப்படுத்தக்கூடிய வகையில் பார்த்தீங்கன்னா தேவையில்லாத விபரீதங்கள், தேவையில்லாத விதண்டாவாதங்கள், தேவையில்லாத பிரச்சனைகள், தேவையில்லாத பிரிவுகள் ஏற்படக்கூடிய சூழல்களையும் ஒரு சில ஜாதகங்களுக்கு இந்த அமைப்பு கொடுத்துருது அப்படிங்கிறது உண்மையான விஷயமா இருக்கிறதுனால கண்ட இடத்துல பேசுறதை விட தன்னுடைய மனைவி கிட்ட பேசும்போது மரியாதையா அப்படிங்கிறத விட கொஞ்சம் கவனமாக அல்லது ஒரு சில நேரங்களில் மௌனமா இருக்கிறது நல்லது. அதே மாதிரி மனைவி கூட பார்த்தீங்கன்னா ஒரு சில ஆலோசனைகளை வெளிமுகமாக சொல்றீங்க அப்படிங்கிறத விட மறைமுகமாக எடுத்து சொல்லக்கூடிய பாக்கியத்தை ஏற்படுத்திக்கிறது நல்லது. தன்னுடைய பிள்ளை பெத்த பிள்ளையாகவே இருந்தால் கூட, செல்ல பிள்ளையாகவே இருந்தால் கூட, நல்ல பிள்ளையாகவே இருந்தால் கூட அந்த பிள்ளைகளுக்கு ஆறுதல் சொல்லக்கூடிய அறிவுரை சொல்லக்கூடிய விஷயத்தில் உங்களுக்கு தகுந்த மாதிரி அப்படிங்கிறத விட அந்த பிள்ளைகளுக்கு தகுந்த மாதிரி அவங்க வழியில் போய் அவங்களுக்கு ஆலோசனை சொல்லக்கூடிய வழக்கத்தை ஏற்படுத்திக்கிறது ஆனி மாதம் முழுவதும் நல்லதாக இருந்துகிட்டு இருக்கும். இருந்தாலும் 10ஆம் இடத்துல ராகு பகவான் இருக்கிறதுனால பொதுவான வருமானம் அப்படிங்கிறத விட போற்றுதலுக்குண்டான மிகப்பெரிய வெகுமானத்தோடு கூடிய வருமானங்கள் திடீரென்று கிடைக்கக்கூடிய, இன்னைக்கு இவ்வளவு காசு கிடைக்கும், இவ்வளவு வருமானம் அப்படிங்கிறதுக்கு உத்தரவாதம் இல்லை. ஆனால் திடீரென்று எதிர்பாராத நாளில் இந்த ஆனி மாதம் முழுவதும் உங்களுக்கு திடீர் வருமானங்களை கொடுத்து அதன் மூலமாக நீங்கள் வெகுமானங்களாக வரக்கூடிய, அடுத்தவங்க கிட்ட கையேந்தாமல் இருக்கக்கூடிய சூழலை கொடுக்கக்கூடிய அமைப்பில் இந்த ராகு பகவான் வந்துட்டு இருக்கார் அப்படிங்கிறது சிறப்பு. பொதுவாகவே ஆனி மாதத்தில் தன்னுடைய வீட்டில் தன்னுடைய குடும்பத்தில் சுபகாரியம் நடக்குது அப்படிங்கிறத விட அடுத்த இனம் அல்லது அடுத்த மதம் சம்பந்தப்பட்ட குடும்பத்தில் நடக்கக்கூடிய சுபகாரியங்களில் குடும்பத்தோடு சேர்ந்து கலந்து கொள்ளக்கூடிய, தன்னுடைய சொந்த பந்தங்கள் இருக்கக்கூடிய விருந்து விசேஷங்களுக்கு போகும் பொழுது கணவன் மனைவிக்குள்ள காலை நேரத்திலேயே சண்டை வரும். அதே அடுத்த இனம் அடுத்த மதம் சம்பந்தப்பட்ட விஷயங்களுக்கு நீங்கள் சென்று வந்தீங்க அப்படின்னா அதில் எந்த ஒரு சண்டை சச்சரவு இல்லாமல் விருந்து விசேஷங்களில் கலந்து கொள்ளக்கூடிய பாக்கியங்களும் அதிகமாக வந்துட்டு இருக்கும். மொத்தத்தில் ஆனி மாதம் அப்படிங்கிறது அதாவது ரிஷபராசிக்கு ஒரு சில அறிவுரைகளை கொடுத்து அதற்கு மேலான ஆலோசனைகளை கொடுத்து அதற்கு மேலாக கெடுத்து பார்க்குற இந்த உலகத்தில் நல்ல நல்ல வாழ்க்கையை தொடுத்து பார்க்கக்கூடிய ஒரு அம்சங்களை கொடுக்கக்கூடிய அமைப்பில் ஆனி மாதம் ரிஷபராசிக்கு அமையும். சூப்பர் சார். ஸோ இந்த ஆனி மாதம் ரிஷபராசினருக்கு ஒரு நல்ல வாழ்க்கை பாடமாக இருக்குங்கிறத ரொம்ப அழகாக எடுத்து சொன்னீங்க சார். நிறைய பேர் பார்த்தீங்கன்னா குடும்பத்தை விட்டு பிரிஞ்சிருப்பாங்க. அது எந்த பிரச்சனையாக வேணா இருக்கட்டுமே, குடும்பத்திலேருந்து பிரிஞ்சவங்க குடும்பத்தோடு சேர்த்து வைக்கிறதுக்கு நம்மளோட குலதெய்வ விருட்சம் உதவி செய்யுமா? நாம் நம்மளுடைய நிகழ்ச்சியில்
நாம் நம்மளுடைய நிகழ்ச்சியில் நிறைய முறை சொல்லியிருக்கோம், எந்த கோயிலுக்கு போனாலும் நீங்கள் தனிப்பட்ட முறையில் போய் வழிபாடு வச்சுக்கிறது அப்படிங்கிறது எந்த விதமான கெடுதலும் கிடையாது. ஆனால் குலதெய்வ சம்மந்தப்பட்ட கோயிலுக்கு போகும்பொழுது மட்டும் கண்டிப்பாக குடும்பத்தோடு போகணும். பிள்ளைக்கு எக்ஸாம் இருக்குது, பையனுக்கு விடுமுறை கிடைக்கல, மனைவிக்கு உத்தியோகத்தில் விடுமுறை கிடைக்கல, இந்த மாதிரியான காரணங்களுக்காக குலதெய்வத்து கோயிலுக்கு தனித்தனியாக, ஒரு குடும்பத்தில் 4-5 பேர் இருந்துகிட்டு இருந்தால் கூட தனியாக குலதெய்வத்து கோயிலுக்கு போகிறோம் அப்படிங்கிறத விட கண்டிப்பாக குலதெய்வத்து கோயிலுக்கு போகும் பொழுது குடும்பத்தோடு சென்று வருவது மிக மிக உன்னதமாக இருந்துகிட்டு இருக்கும். எந்த ஒரு குடும்பமாக இருந்தாலும், எந்த மாதிரியான ஒற்றுமை இருந்தாலும், எந்த மாதிரியான கணவன் மனைவியாக இருந்தாலும், 7.5 சனி வரும் பொழுதோ, அஷ்டம சனி வரும் பொழுதோ, அர்த்தாஷ்டம சனி வரும் பொழுதோ ஏதாவது ஒரு வகையில் சுணக்கம் ஏற்படும், அல்லது பிரச்சனை ஏற்படும், அல்லது பிரிவு ஏற்படும். அந்த மாதிரி பிரிவுகள் ஏற்படாமல் காப்பாற்றக்கூடிய அமைப்பு தான். என்னைக்கோ வரக்கூடிய 7.5 சனி ஒரு சில பிரிவுகளை கொடுக்குது அப்படின்னா அது இன்னைக்கே நீங்கள் குலதெய்வத்து கோயிலுக்கு குடும்பத்தோடு சென்று வரும் பொழுது அடுத்து வரக்கூடிய காலங்களில் பிரிவு வாராது அப்படிங்கிறது ஆன்மீக உண்மை. அந்த மாதிரி ஆன்மீக உண்மை சம்பந்தப்பட்ட மந்திர தந்திரங்களோடு பூஜை புனஸ்காரம் செய்யப்பட்ட இந்த குலதெய்வ விருட்சம் உங்களுடைய வீட்டில் இருந்தது அப்படின்னா நீங்கள் தனிப்பட்ட முறையில் குலதெய்வத்து கோயிலுக்கு போனால் கூட உங்களுடைய குடும்பம் ஒன்றுபட்டு நன்றாக வாழக்கூடிய நற்கதியை நித்தமும் கொடுக்கும் அப்படிங்கிறது ஆன்மீக உண்மை. ரொம்ப நன்றி சார். ஸோ ஆனி மாதம் 2025 ரிஷப ராசிக்கு எப்படி இருக்க போகுதுங்கிறத ரொம்ப அழகாக சொன்னீங்க. அது மட்டும் இல்லாமல் பிரிந்த சொந்தத்தோட இணையறதுக்கு நம்மளோட குலதெய்வ விருட்சம் ரொம்ப உதவியாக இருக்குன்ற தகவலையும் எடுத்து சொன்னீங்க. ரொம்ப நன்றி சார். நன்றி. ஸோ நேர்களே, நிகழ்ச்சி உங்கள் எல்லாருக்கும் பயனுள்ளதாக இருக்கும் நம்புறோம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அண்ட் அது மட்டும் இல்லாமல் நம்மளோட ராஜயோகம் டிவியில் இந்த மாதிரி நிறைய ஆன்மீக தகவல்கள், குறிப்புகள், பலன்கள், பரிகாரங்கள் எல்லாமே சொல்லிட்டு இருக்கோம். அது உடனுக்குடன் உங்களுக்கு தெரியணும்னா ராஜயோகம் டிவியை சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணுங்கள். அண்ட் அது மட்டும் இல்லாமல் நிகழ்ச்சி பார்த்துட்டு இருக்க பல பேருக்கு உங்களோட சொந்த ஜாதகத்தை பார்க்கணுன்ற விருப்பம் இருக்கும். விருப்பம் இருக்கிறவங்க கீழே ஸ்க்ரால் ஆகிட்டு இருக்க நம்பருக்கு கால் பண்ணி உங்கள் அப்பாயின்மெண்ட்டை நீங்கள் புக் பண்ணிக்கலாம். அண்ட் அந்த நம்பர் அப்பாயின்மெண்ட் புக்கிங்க்கு மட்டுமே. மீண்டும் அடுத்த நிகழ்ச்சியில் சந்திப்போம். நன்றி, வணக்கம். திறமை இருந்தும் வறுமையில் வாடுகிறீர்களா? விதியை நொந்து விரக்தியில் இருக்கிறீர்களா? முயற்சிகள் செய்தும் முன்னேற்றம் கிடைக்கவில்லையா? களஸ்திரம் அமையாமல் கவலைப்படுகிறீர்களா? தாய்மையடையாமல் தவித்து நிற்கிறீர்களா? நவரத்தினம் போட்டும் நன்மைகள் கிடைக்கவில்லையா? பெயர் மாற்றம் செய்தும் பிரயோஜனம் இல்லையா? எந்திரத்தை நம்பி மந்திரத்தை சொல்லியும் மாற்றம் கிடைக்கவில்லையா? எண்கணிதத்தை நம்பி எழுத்தை மாற்றியும் ஏற்றம் கிடைக்கவில்லையா? வாஸ்துவை நம்பி வாசலை மாற்றியும் வளம் காணவில்லையா? ஹோமத்தை வளர்த்து யாகத்தை செய்தும் யோகத்தை காணவில்லையா? திரும்பிய பக்கமெல்லாம் திண்டாட்டங்களையே சந்தித்த உங்களை யார் கைவிட்டாலும் ஆன்மீகம் கைவிடாது. ஆம், அண்ட நிழலும் இல்லை, ஆதரிக்க யாரும் இல்லாதவர்களை குலதெய்வம் கைவிடுவதில்லை. கிள்ளிக் கிடைக்கக்கூடிய யோகங்களை அள்ளிக் கொடுக்கக்கூடிய ஆன்மீக அற்புதம் குலதெய்வ விருட்சம். திக்கற்ற யாவரும் ஒப்பற்ற பயன்பெற வாங்கி பயனடைவீர். குலதெய்வ விருட்சம். குலதெய்வ விருட்சம் குடும்பமே சுபிட்சம்.